லைஃப்பில் லிமிட்டடான ஆளுங்களுக்கு மட்டும்தான் பேஷனும் ப்ரொஃபஷனும் சேர்த்து ரன் பண்ணுற டேலண்ட் இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் செஞ்ச அந்த ஒரு நபர் தான் ஜார்ஜ், ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலிஸ்ட். ரைடர்ஸ் கிளப் அப்படிங்கிற கேரேஜை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது நம்ம மார்த்தாண்டமில் எபோவ் 200cc பைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரேஜ்னு சொல்லலாம். அங்கே எந்த மாதிரி சர்வீஸ் அவங்க கொடுக்குறாங்க, கஸ்டமர் ரிவ்யூ எப்படி இருக்குது, வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹே, திஸ் இஸ் ஃபெலிக்ஸ் ஃப்ரம் Lacsar Creation. வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். இப்போ நம்ம சொன்ன அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு வந்தாச்சு. இப்போ அவங்களோட பார்க்கிங் ஏரியாவில் நாம் இப்போ நிற்கிறோம். நம்ம உள்ளே போய் அவரை மீட் பண்ணி ஃபுல் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஹாய் ப்ரோ, ஆல்ரெடி நம்ம சேனல் உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுத்துட்டேன். இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக உங்களை பற்றி நீங்களே சொல்லுங்கள். ஹாய், என்னோட நேம் ஜார்ஜ். நான் இந்த ரைடர்ஸ் கேரேஜ் லாஸ்ட் இயராக ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ப்ரொஃபஷன் ஐடி, என்னோட பேஷன் பைக்கிங், அதனால இந்த கேரேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் ப்ரோ. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க பைக்குக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ராயல் என்ஃபீல்டுக்கு தனியாக வச்சிருப்பாங்க, 100cc பைக்கு தனியாக வச்சிருப்பாங்க. நீங்கள் எதனால் வந்து இந்த 200cc ஸ்போர்ட்டி பைக் இல்லைனா ப்ரீமியம் பைக்ஸ் யூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக நான் KTM 2002 லான்ச் பண்ணும்போது நாங்கள் வாங்கிட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இப்போ சர்வீஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. நாங்கள் இங்கிருந்து சர்வீஸ் பண்ணேன்னா ஒன்ஸ் 1 கிலோமீட்டர் போகணும், இல்லைன்னா திருநெல்வேலி போகணும். அப்போவே இந்த பெரிய ப்ரீமியம் பைக் சர்வீஸ் பண்ணுறதுக்காக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அப்போவே என்னோட ஒரு தாட்டாக இருந்துச்சு. இப்போ ஒரு லாஸ்ட் இயராக அது. ஓகே, சூப்பர் ப்ரோ. நீங்கள் சொன்னீங்க நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷன் சொன்னீங்க. இதனால் எப்படி நீங்கள் இந்த மெக்கானிக் ஒர்க்கெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க? என்னோட ஃப்ரெண்ட் ஆல்ரெடி சென்னையில் கேரேஜ் வச்சுருக்காங்க, சூப்பர் பைக் எல்லாம் இது பண்ணுவாங்க. ஒரு லாஸ்ட் 10 இயர் முன்னாடியே நான் அதில் ஒர்க் கற்றுக்க என்னோட இன்ட்ரெஸ்ட்னால அங்கே போய் சும்மா அந்த ஒர்க்கெல்லாம் கற்றுக்கிட்டேன். அவங்க எந்த மாதிரி சூப்பர் பைக்ஸ் அங்கே ஒர்க் போவாங்க? அவங்க ஒர்க் பண்ணால் மினிமம் ஒரு 600cc மேலே தான் அவங்க எல்லா பைக்கும் பார்ப்பாங்க. பேசிக் பண்ணி KTM எல்லாம் பேசிக் அவங்களோட இது. சூப்பர் ப்ரோ. ப்ரோ, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். நீங்கள் இந்த மெக்கானிக் ஃபீல்டு வரும்போது ஃபேமிலியில் வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் இருந்ததுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க நிறைய நெகட்டிவாக சொல்லுவாங்க. உங்களுக்கு யார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க? எனக்கு சப்போர்ட்டிவ்னு பார்த்தா என்னோட ஒய்ஃப் தான். அம்மா அப்பா இப்போ பரவாயில்ல. ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, என்னடா இது ஃபீல்டு நம்மளுக்கு டோட்டலாக வேறு ஃபீல்டாக இருக்கிறனால அவங்க ஒரு பயம். இப்போ எல்லாருமே சப்போர்ட். மெயினாக என் ஒய்ஃப் தான். சூப்பர் ப்ரோ. சொல்லி உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒய்ஃப் ஆக்சுவலாக டீச்சர். அவங்களுக்கு இந்த பைக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அந்த டீச்சிங் ஜாபை ஃபீல் பண்ணிட்டு இப்போ 2 இயராக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் ப்ரோ. இது ரொம்ப பொறுத்த விஷயங்க. உங்களுக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் ப்ரோ. இது ஓகே ப்ரோ. ப்ரோ, நீங்கள் இங்கே எந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க? நம்ம கேரேஜில் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ ஷோரூமில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்களோ, ஆனால் நியூ பைக் ஷோரூமில் சேல் பண்ணுவாங்க அது இல்லை. மற்றபடி ஷோரூமில் வர இன்சூரன்ஸ் கிளைமு, வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்குறோம். நம்ம ஒரு பைக்கு உள்ள ஃபுல் ஒர்க்கு, இப்போ இன்ஜின் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு எல்லாமே பண்ணுறோம். A to Z. வாஷிங்னா ஃபார்ம் வாஷ் பண்ணுறோம், பாலிஷிங் பண்ணுறோம், A to Z எல்லா ஒர்க்கும் பைக் உள்ள பண்ணுறோம். அதை எக்ஸ்ட்ரா நம்மள்ட்ட இந்த எல்லா பைக்குமே ஸ்பேர் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. சம்டைம்ஸ் நம்மள்ட்ட இப்போ ஸ்டாக் இல்லைன்னா கூட இப்போ 1 or 2 days நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்போம். சூப்பர் ப்ரோ. ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கேட்கணும்னு வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி ப்ரீமியம் பைக்ஸ்க்கெல்லாம் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லா ஷாப்புமே அவைலபிளாக இருக்காது. அது இப்போ இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன் வந்து ரொம்ப டஃப் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கிடைக்கிறது. நீங்கள் இந்த மாதிரி இப்போ அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க? நம்ம எப்போவுமே பாம்பே, சென்னை, பெங்களூர், கேரளா இந்த 4 இடத்துலேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் இங்கே நம்மளுக்கு ஏதாவது அதனால தான் 4 கிளைண்ட் வச்சுருக்கு. இப்போ ஒரு இடத்துல நம்ம ஏதாவது மிஸ்ஸிங்னா கூட இன்னொரு இடத்துல கால் பண்ணி அரேஞ்ச் பண்ணிடுவோம். நீங்கள் பைக் சர்வீஸ் பண்ணுறதுக்கு டிஜிட்டலைஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. இந்த KTM பைக்கை பொறுத்தவரை நம்ம இதுக்கு ECU கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ரீமேப்பிங் பண்ணுறதுக்காக ரீமேப்பிங் பண்ணணும்னா பண்ணி கொடுப்போம். இல்லைன்னா அதில் சென்சார் இஷ்யூ வரும். அதுக்கு போஷோட வேறு டூல் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்னென்ன சென்சார் இஷ்யூ இருந்துச்சுன்னா அது இஷ்யூ அதெல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள். ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் வந்து லாங் ரைட்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி பைக்ஸில் லாங் ரைட்லாம் போடுறாங்க.
ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கேரேஜ் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எனக்கு தெரிஞ்சு ப்ரீமியம் கேரேஜ் நீங்கள் மட்டும் தான் நடத்துறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி சர்வீஸ் நீங்கள் கொடுப்பீங்க? இப்போ ஒருத்தவங்க வண்டி கொண்டு வராங்கன்னா எத்தனை நாள் அவங்களுக்கு வந்து லாங் ரைடு போகிறதுக்கு எந்த மாதிரி வண்டியை கொடுப்பீங்க? அவங்க ஒரு 2-3 days முன்னாடி வந்தாலே போதும். ஏன்னா வந்தோட வண்டியோட ஃபுல் ஹெல்த்தையும் செக் பண்ணிடுவோம். வண்டி என்ன பிரேக்கிங் எல்லாமே வண்டி ஃபுல் ஹெல்த்தும் அந்த ஹெல்த்தை செக் பண்ணிட்டு இது ஓகேவா லாங் ரைடுக்கு ஓகேன்னா அவங்கள்ட்ட இல்லை ஏதாவது மாற்றணும்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நம்மளுடைய பிரேக்கு கிளச்சு வண்டி இன்ஜின் ஆயில் வண்டியில் ஏதாவது இப்போ லாங் நாங்கள் போகிறோன்னா வண்டி ஹீட் ஆகுதில்ல ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு மொத்தமாக செக் பண்ணிடுவோம். சம்டைம்ஸ் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஏன்னா அவங்க லாங் போகும்போது இதனால் அவங்க ரைடு ப்ராப்ளம் ஆகக்கூடாது. ஓகே சூப்பர். இப்போ லாங் ரைட் போகிற கஸ்டமருக்கு நீங்கள் எந்த மாதிரி டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க? இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு ஆள் லாங் போகிறாங்கன்னா இப்போ அவங்க நாங்கள் ஒன் டே அவங்களுக்கு தேவைன்னா அவங்க ஒன் டே ட்ரைனிங் கொடுப்போம். எதனால் என்ன இப்போ ஒரு சோலோவாக போவாங்க இல்லை குரூப்பாக போவாங்க. போகும்போது வண்டி ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா இப்போ குரூப்பாக போகிறாங்கன்னா அவங்க அந்த ரைட் மொத்தமாக எல்லாம் ஒரு ப்ராப்ளம் மாதிரி ஆயிடுது. இது சோலோவாக போனாலும் இப்போ சம்டைம்ஸ் இந்த கிளச்சு கேபிள் இல்லை பிரேக்கு இல்லை சின்ன சின்ன ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்தால் கூட அந்த வண்டியை மூவ் ஆகி பக்கத்தில் நியர்பை கேரேஜ் இல்லைன்னா ஏதாவது ஒரு சர்வீஸ் சென்டரில் போகிற வரைக்கும் அந்த வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணணும் இல்லை கேபிள் ஏதாவது புரிஞ்சிச்சுன்னா அதை எப்படி ரெடி பண்ணணும் அந்த ட்ரைனிங் நம்ம ஒன் டே கொடுப்போம். சூப்பர் ப்ரோ. இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து நீங்க ஃப்ரீயா பார்சல் பண்றீங்களா இல்ல அதுக்கு ஏதாவது சார்ஜஸ் வாங்குறீங்களா? இது எல்லாமே ஃப்ரீ. ஆனா அவங்க வரதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா நம்ம ஃபுல்லா பிஸியா இருக்கறனால நேரமே இன்ஃபார்ம் பண்ணா போதும். ட்ரைனிங் எப்படி ப்ரொவைட் பண்றீங்கன்னா இப்போ குரூப் ரைட் போறாங்கன்னா இப்போ அந்த குரூப்ல எத்தனை பேர் போறாங்களோ அவங்களை எத்தனை பேருக்கு ட்ரைனிங் தேவைப்படுதோ அவங்க எல்லாம் சேர்ந்து ஒன் டே நேரமே இன்ஃபார்ம் பண்ணா போதும். ஏன்னா நம்ம மற்ற டைம் பிஸியா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ டைம் பார்த்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இப்போ சோலோ ரைட் போறதாலும் நீங்க நேரமே இன்ஃபார்ம் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகே சூப்பர் ப்ரோ. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து நீங்க லாங் ரைட் போறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லாங் ரைட் டிப்ஸ் அந்த மாதிரி நீங்களாவே வந்து சின்ன சின்ன ஒர்க்லாம் எப்படி பண்ணலாம் ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் வந்து லாங் ரைட் போறீங்க அப்படின்னா ஏதாவது டிப்ஸ் வந்து கண்டிப்பா வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னா நம்மளுக்கு இப்போ ரைடர் போகும்போது வண்டி ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சுன்னா இப்போ சென்னை மதுரை கோயம்புத்தூர் கன்னியாகுமரி அந்த ஏரியாவிலலாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ ஏதாவது இஷ்யூவாக கூட அவங்கள கான்டாக்ட் பண்ணால் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ரைடிங்கில் ஏதாவது இஷ்யூவாக இருந்தால் கூட வண்டி ஏதாவது இஷ்யூவாக இருந்தாலும் இல்லை உங்களுக்கு ஏதாவது இஷ்யூவாக இருந்தால் கூட அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க டீட்டெயில் உங்களுக்கு நம்ம ட்ரைனிங் வரும்போது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். சூப்பர் ப்ரோ. ப்ரோ நீங்கள் என்ன மாதிரி பைக் யூஸ் பண்ணுறீங்க? நான் ஆக்சுவலாக டியூக் வச்சிருக்கேன். KTM இறங்கும்போது அதை வாங்கினது. அப்புறம் ஒரு ஹார்லி டேவிட்சன் ஸ்ட்ரீட் யூஸ் பண்ணுறேன். வாவ் சூப்பர் ப்ரோ. ஹார்லி டேவிட்சன் சூப்பர். ஓகே ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா எபோவ் 200cc பைக் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குவாலிட்டியான ஆயில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஆயில் வந்து இந்த மாதிரி பைக் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க? நம்ம இங்கே மோட்டோவில் லிக்விட் மோனி யூஸ் பண்ணுறோம். இப்போ சிலவங்களுக்கு கஸ்டமர் லிக்விட் மோனி கேட்பாங்க, அவங்களுக்கு அதை ப்ரொவைட் பண்ணுவோம். மற்றவங்களும் நார்மலாக மோட்டோவில் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் அந்த மோட்டோவில் லிக்விட் மோனி ஏதாச்சும் டீலர்ஷிப் நீங்கள் எடுத்துருக்கீங்களா? ரெண்டுமே நம்ம டீலர்ஷிப் வச்சுருக்கோம். ரெண்டுமே யூரோ பிராண்ட் தான். இது ஜெர்மனி, பிரான்ஸ். மேக்ஸிமம் இப்போ நிறைய கஸ்டமர் கேட்குற லிக்விட் மோனி கேட்குறாங்க. இதனாலனா வண்டி ஹீட்டிங் இஷ்யூ கொஞ்சம் கம்மியாகுதுன்னு கஸ்டமர் சொல்கிறாங்க. நம்மளும் ப்ரிஃபர் பண்ணுறோம். இந்த ரெண்டுமே ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகே ப்ரோ. அப்பார்ட் ஃப்ரம் ஆயில் இந்த மாதிரி ஸ்போர்ட்டிங் பைக்ஸ்க்கு எதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறீங்க? நம்ம கோல்டனுக்கு இன்ஜினைஸ் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இது வேர்ல்டு லீடிங் பிராண்டு. அப்புறம் செயின் லூப் கிளீனுக்கு லிக்விட் மோனி யூஸ் பண்ணுறோம், மோட்டோவில் யூஸ் பண்ணுறோம். ஓவராலாக உங்கள் ஒரு வண்டியோட எல்லாமே நம்ம இம்போர்ட்டட் திங்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன பிராண்ட் என்ன தேவை நம்ம சம்டைம்ஸ் இங்கே இல்லைன்னா கூட எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஓகே ப்ரோ சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற கேரேஜோட இங்கே எதெல்லாம் ஸ்பெஷல்? எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு பைக்கை நீங்களே இந்த பைக் கொண்டு வந்திருக்கீங்கன்னா உங்கள் கண் முன்னாடி உங்களுக்கு என்ன ஒர்க்காக இருந்தாலும் உங்கள் முன்னாடி அதே இது. அதர்வைஸ் நம்ம ஷோரூம்னா நம்மளை பார்க்க விட மாட்டாங்க, சாட்டிஸ்ஃபைடு இருக்காது. நம்ம இதில் வேலை பார்க்குறோமா என்னன்னு. இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா கஸ்டமர் பக்கத்தில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கலாம். எல்லா ஒர்க்கும் நம்ம இங்கே அவங்க கண் முன்னாடியே பண்ணிடுவோம். சூப்பர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆகும். ஏன்னா வந்து நம்ம வண்டி சர்வீஸ் விடும்போது நம்ம எதெல்லாம் பண்ணுறாங்க நம்மளே இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஏன்னா நிறைய ஷோரூம்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள விட மாட்டாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஓகே ப்ரோ. இப்போ ஆல்ரெடி நீங்கள் வாட்டர் வாஷ் பற்றி பேசும்போது ஹோம் வாஷ் பற்றி சொல்லியிருக்கீங்க. ஸோ நார்மல் வாஷ் இந்த ஹோம் வாஷ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஏன் இந்த மாதிரி ப்ரீமியம் பைக்ஸ் ஸ்போர்ட்டி பைக்ஸ் ஹோம் வாஷ் ப்ரிஃபர் பண்ணுறோம்? நம்ம இதனால நார்மல் வாஷ் பண்ணும்போது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதில் அவங்க ஆட் பண்ணக்கூடிய கெமிக்கலை பொறுத்து இந்த வண்டியோட பெயிண்டிங் இதெல்லாம் ஷைனிங் எல்லாமே டல் ஆகும். நம்ம என்னென்னா 3Mோட கார் வாஷ் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறோம். அதனால நம்ம இந்த பெயிண்டிங் இப்போ எவ்வளோ நாளானாலும் இந்த வாஷிங்னால எந்த இஷ்யூவும் வராது. ஆல்ரெடி நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், பைக் ரிகன்னு சொல்லி. அதில் உங்களுக்கு பைக் ரிலேட்டடோட எல்லா டிப்ஸுமே நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட சேனல் லிங்க் நான் சில டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் பைக் சம்பந்தமான டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சேனல் ஃபாலோ பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ப்ரோ, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இப்போ ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன மோட்டிவேஷன் சொல்லுவீங்க? உங்களோட ப்ரொஃபஷன் எதா இருந்தாலும் உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணுங்க. பேஷன் நம்ம சின்ன வயசுல நம்ம மனசுக்குள்ள இருக்க ஒரு ஆசை, அது நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆக முடியும். ஓகே ப்ரோ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. இப்போ நம்ம கேரேஜ் ரெகுலராக ஒரு கஸ்டமர் பார்த்துருக்கோம். ப்ரோ உங்கள் நேம் ப்ரோ? நேம் சர்ஜில். ஓகே ப்ரோ. ப்ரோ நீங்கள் எந்த பைக் ப்ரோ வச்சிருக்கீங்க? எந்த பைக் தான் பைக். ஓகே ப்ரோ, நீங்கள் எவ்வளோ நாளாக வந்து இங்கே பைக் சர்வீஸ் பண்ணிருக்கீங்க? 4 months தான். 4 months தான் இங்கே பார்ப்போம். ஓகே ப்ரோ, உங்கள் ஃபர்ஸ்ட் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் பண்ணால் சர்வீஸ் எல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு? சர்வீஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் கேடிஎம் ஷோரூமை கம்பேர் பண்ணும்போது அதோடய நல்லா பிடிச்சிருக்கு. காசு எல்லாமே ப்ரைஸ், சர்வீஸோட ப்ரைஸ் வந்து எப்பவுமே கேடிஎம் ஷோரூம் வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்கும். நமக்கு அதே சர்வீஸ் லோவாக ஓகே, குவாலிட்டி சர்வீஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து நமக்கு கிடைக்குது. ஆமாம். ஓகே ஓகே. இப்போ நம்ம கேடிஎம் ஷோரூம் வந்து நிறைய கொஞ்சம் விட்டோம்னா நம்ம வந்து கொண்டு போயிடுவோம். உள்ள வந்து சர்வீஸ் எந்த ரிப்பேர் இருந்தாலும் சொன்னால் மட்டும் போதும், உள்ள வந்து கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளவங்க வேலை பண்ணிட்டாங்களா இல்லை பண்ணலையா எதை மாற்றுறாங்க எனக்கு வந்து தெரியாது. ஆனால் தெரியும் வந்து நம்ம ஜஸ்ட் வண்டி போய் விட்டா போதும், என்ன கம்ப்ளைண்ட் அது அவங்க நம்ம கண்ணு முன்னாடியே நான் காட்டி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப பெஸ்ட். ஓகே, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன். பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் நீங்கள் இன்னும் லாக்ஸர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கடையோட ஷாப் லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி அவர் இன்ஸ்டாகிராம் ஐடியில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி அவர் யூடியூப் சேனல்லையும் நான் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கனெக்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு கிரியேட்டிவான இன்ஃபர்மேட்டிவ் சந்திக்கிறேன். அதில் தரா, பாய் பாய்.